ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள ரேடார் தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை நோக்கி ஈரான் அனுப்பிய ட்ரோன்களை தாக்கி அழித்துவிட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் நேற்றைய தினம் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உயிரிழப்புகளை தவிர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. மகளிருக்கு மாதம் 2500, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகம் மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு குறித்து முக்கிய முடிவு எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினர். தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது உடனுக்குடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் தவறு செய்யாதவாறு கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மறு ஆய்வு மனுக்கள் விசாரணையில் உள்ளபோதே வழக்கு பதிவு செய்ததற்கு KN நேரு தரப்பு எதிர்ப்பு. சீராய்வு மனுக்கள் வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதுவரை KN நேரு மீது மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கம் தொடங்கினார் அண்ணாமலை. இயக்கம் தொடங்கி அழைப்பு விடுத்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் சேர்ந்தனர். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் கருத்து வேறுபாடு இருந்ததாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. கடந்த டிசம்பர் மாதமே பாஜகவில் இருந்து விலகுவதாக கூறியிருந்ததாகவும் விளக்கம். இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக
18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்து வரும் பொது தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, எம்பி என்ற பாரம்பரியத்தை உடைப்பேன் என்றும் சூளுரை. கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். திமுக, அதிமுக, தாவேகவை போலவே பாஜகவையும் பார்ப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மற்ற கட்சிகளைப் போலவே எங்கள் கொள்கைகளை முன்வைப்போம், மக்கள் தரம் பார்த்து தேர்வு செய்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கோபிநாத்திற்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்டோர் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலரும் தாவேகா பொதுச் செயலாளரை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் பதவியை கூட கைப்பற்ற முடியாது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூளுரை. சென்னையில் திமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் ஆவேசம். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. அடுத்த 3 மாதங்களில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்கும் என்று அமைச்சர் என் ஆனந்த் விமர்சனம். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முதல்வர் அதிக வாய்ப்பு வழங்குவார் என்றும் பேச்சு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடாளுமன்றத்தில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க குரல் கொடுப்பேன் என பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் பெருந்தன்மை மற்றும் கருணையால் தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சி இங்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில், ராஜ்யசபாவில் எடுத்து சொல்லவும், கோரிக்கைகளையும் எடுத்து சொல்லவும் நான் பாடுபடுவேன். அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இதில் அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவிற்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்படலாம் என கிரிக்கெட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. 2025 நவம்பரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கடைசியாக டெஸ்ட் போட்டியில் விளையாடிய இந்திய அணி 196 நாட்களுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் களமிறங்குகிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் KL ராகுல், ரிஷப் பண்ட், ஜெய்ஷ்வால் சிராஜ், சாய் சுதர்சன் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அதேவேளையில் சமீப காலமாக இந்திய டெஸ்ட் அணி சொந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்த தவறி வரும் சூழலை பயன்படுத்திக் கொள்ளும் முனைப்புடன் ஆப்கானிஸ்தான் அணியும் களமிறங்குகிறது.
நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் வரும் 11ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். 2வது முறையாக டெல்லி செல்லும்போது காங்கிரஸ் தலைவர்களை சிஎம் விஜய் சந்திக்க வாய்ப்பு. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது வருத்தம் அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இந்தியா கூட்டணி சிதறிவிடக் கூடாது என்பதால் ஆலோசனை கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என்றும் உறுதி. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பாமக கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தொலைபேசியில் ஆதரவு. விசிக தரப்பிலும் தொலைபேசியில் பேசி ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 717 மதுபான கடைகளை மூடியதால் பணியை இழந்த 3474 ஊழியர்களில் 2331 பேருக்கு மாற்று கடைகளில் பணி வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1143 பேருக்கு விரைவில் பணிகள் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து காஞ்சி சங்கர மடத்திற்கு சென்ற அவர் சங்கராச்சாரியர்களிடம் ஆசி பெற்றார். बॉर्डर में सिक्किम में मंदिर, सिक्किम में अरुणाचल में अभी मंदिर बना है. திருவண்ணாமலை மாவட்டம் வெண்குன்றம் கிராமத்தில் ஆசிட் ஏற்றி வந்த லாரி சாலையோர வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. எதிரே வந்த லாரிக்கு வழிவிடும் போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது வீட்டின் அருகே யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியேறினார். சிறிது நேரத்திலேயே சரக்கு வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. நீங்க இறங்கிட்டீங்களா? ஆமா சார். லோடு இருந்துச்சா? லோடு எதுவும் கிடையாது சார். எம்டி தான் சார். எம்டி தானா? எம்டி தான். வேற யாரும் கூட வந்தாங்களா? திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1750 கிலோ குட்காவை அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் மடக்கி பிடித்தனர். மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஒரு சரக்கு வாகனம் தப்பிக்க முயன்றது. அதை மடக்கி பிடித்து சோதனையிட்டதில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1750 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. குட்காவை கடத்தி வந்த கனகலிங்கம், தர்மலிங்கம் ஆகிய இருவர் மீதும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்றவர்கள் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்துள்ள வெற்றியூர் ஊராட்சி துவக்க பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு திடீரென அடுத்தடுத்து வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் சாப்பிட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்து இருந்ததே இந்த உடல்நலக் குறைவிற்கு காரணம் என தெரியவந்தது. இதனை அடுத்து உடனடியாக மருத்துவ குழுவினர் பள்ளிக்கு விரைந்து வந்து முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். பெட்ரோலுக்கு மாற்றாக 85% எத்தனால் கலந்த எரிபொருளை அறிமுகம் செய்தது மத்திய அரசு. டெல்லியின் பூசா சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பங்கில் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் என்று நிர்ணயம். இந்தியாவின் சர்வதேச எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க விரைவில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஸ்மார்ட் பார்டர் திட்டம்.
திரிபுராவில் உள்ள லங்காமுரா எல்லை பாதுகாப்பு படை முகாமிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டம். ஜீலம் மற்றும் செனாப் நதி நீர் திட்டங்கள் தொடர்பாக ஹேக் நடுவர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். 2026ஆம் ஆண்டில் மட்டும் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பினராயி விஜயன் மகள் நிறுவனத்தின் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அமலாக்கத்துறை தீவிர ஆலோசனை நடத்தி வருவதால் பினராயி விஜயனின் மகளுக்கு நெருக்கடி. மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி அருகே உள்ள பீலி ஆற்றில் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மூவருக்கு தீவிர சிகிச்சை. ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் போக்குவரத்து பாதிப்பு. நார்வே சர்வதேச செஸ் தொடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். 4 கிளாசிக்கல்ஸ் போட்டிகளில் தொடர்ந்து அபார வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு வாழ்த்துக்கள் குவிகிறது. தென்கொரிய உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு பற்றாக்குறையால் மக்கள் வாக்களிக்க முடியாததை கண்டித்து மாபெரும் போராட்டம். நள்ளிரவில் வீதியில் இறங்கிய மக்கள் தேர்தலை மறுபடியும் நடத்த கோரி முழக்கம். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகள் தலா 185 போர் கைதிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். மீட்கப்பட்ட ரஷ்ய வீரர்கள் பெலாரஸில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் யுக்ரைன் தரப்பில் 185 வீரர்களுடன் சாதாரண குடிமகன் ஒருவரும் மீட்கப்பட்டதாக ஜெலன்ஸ்கி உறுதி. 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர் தொடங்க சில நாட்களே உள்ள நிலையில் ஃபீஃபா உலகக்கோப்பை டிராபி மெக்சிகோ கொண்டுவரப்பட்டது. மெக்சிகோ நகர மேயர் கிளாரா ஃப்ரூகாடா மற்றும் பிரேசிலின் முன்னாள் நட்சத்திர வீரர் ரொபர்டோ கார்லோஸ் ஆகியோர் இணைந்து கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர்.